ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ அளவுள்ள வாவல் மீன் இது. நீங்க ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பூண்டு உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா கீர்னது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி தோலை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2, அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையானது எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு நீங்க இந்த மாதிரி புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உரல்ல இடிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்ல பல்ஸ் மோட்ல அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மீன் குழம்புல அந்த மீன்ல அந்த மசாலா எல்லாம் சேர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முன்னாடியே உப்பு உரப்பு எல்லாம் சேர்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் மிளகாத்தூள், இப்ப மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, பேலன்ஸ் இருக்கிறத நம்ம மசாலா வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா உப்பு உரப்பெல்லாம் மீன் குழம்புல ஏறி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். எப்போதும் மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறின பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். நம்ம அதுக்காக முன்னாடியே இந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு நம்ம பெசரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மீன் கூட மசாலா போட்டு பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்திரம் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன். தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகுதான் மற்ற பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு இது கூட வெந்தயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச பிறகு இது கூட நம்ம வெங்காய வடகத்தை நம்ம சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல இது சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பொரிய விட்டுக்கலாம். இப்ப நம்ம இது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, வாசனை போற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது, பல்ஸ் மோட்ல விட்டுங்க. இன்னும் தட்டி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இன்னும் நல்லா இருக்கும். என்கிட்ட உரல் சின்னதா இருக்கிறதுனால நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். அந்த வெங்காயம் பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்ம வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இது கூட தக்காளிய கையால மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு சேர்க்கும் போது சீக்கிரம் தக்காளியும் வதங்கிடும். நம்ம இந்த மாதிரி மீன் குழம்பெல்லாம் வைக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்டும் நல்லா இருக்கும். வதங்காமலே நம்ம அடுத்தடுத்தது எதையும் சேர்த்துக்க கூடாது. இது கூட அப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா குழம்பு கொதிக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம ஆல்ரெடியே மீனுக்கு மசாலா எல்லாம் போட்டு பெசரி வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், நீங்க காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், இப்ப எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கும் போதுதான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். நமக்கு வதக்கும் போதே நல்லா அதோட வாசனையும் நல்லா தெரியும்.
இப்ப பாருங்க எல்லாமே நல்ல மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்கு. இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ரொம்பவும் நீங்க தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொதிச்சு திக்காகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீன் குழம்புலாம் வைக்கும்போது ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய புளி தான் சேர்த்துக்குவாங்க. புளி கொஞ்சம் 1 வருஷம் ஆன புளி, கொஞ்சம் கலர் மாறின புளி. ஏன்னா அந்த மாதிரி புளியை நம்ம சேர்த்துக்கும் போது பாத்தீங்கன்னா மீன் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சு திக்காகிற பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட நம்ம மீனை சேர்த்துக்கணும். நீங்க இதுல கருவேப்பிலை வேணும் அப்படின்னா தாளிக்கும் போதே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. இப்ப பாருங்க புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த சமயத்துல நீங்க உப்பு மசாலா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்துல நம்ம மீனோட தலைப்பகுதியை மட்டும் இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகிறதுனால இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு மற்றதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் சீக்கிரம் நம்ம வெந்துடும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனோட மற்ற பகுதியெல்லாம் சேர்த்துக்கலாம். மீனோட தலையும் வாலையும் கண்டிப்பா மீன் குழம்புல நம்ம சேர்த்துக்கணும். இப்ப நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணி கொதிச்சிச்சு அப்படின்னாலே நமக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. மீன் ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும். இப்ப பாருங்க மீன் எல்லாம் வெந்துருச்சு. இப்ப இதுல நான் கடைசியா திக்கான தேங்காய் பாலை மட்டும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இதுல உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்காது. அப்படி உள்ளவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுல சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஊர் சைடும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. ஆல்ரெடியே நமக்கு மீன் எல்லாம் வெந்துருச்சு, அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நான் அதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கிறேன். நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கு. மீனும் நமக்கு வெந்துடுச்சு. அவ்வளவுதாங்க, சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.